Recording in progress. ஹாப்பி சாபத். இன்னைக்கு நம்ம இயற்கை செய்தியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வளர்க்க செடிகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்டோர் பிளான்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு செடி வளருதுன்னா நம்ம அதில் என்ன எதிர்பார்ப்போம்? பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும் இல்லையா? அப்படி தான் நம்ம வந்து ஒரு செடியோ மரத்தோ அதனுடைய பலனை பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து இன்னும் அந்த செடிகளில் நிறைய குணங்களை வந்து வெளிப்படுத்துகிறாரு. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது பார்க்க. முதல்ல இந்த இன்டோர் பிளான்ஸோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம், அதனுடைய குணங்கள், அது எப்படிப்பட்ட சூழலில் வாழுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுற செடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூரிய வெளிச்சம் அதிகம் தேவைப்படாது. சும்மா செடி ஒரு ஜன்னல் ஓரத்துலையோ இல்லை எங்கே வச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை தன்னால் வந்து அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய அந்த உறிஞ்சி கொள்ளுகிற தன்மை இருக்கும். அதை வச்சு அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும். அதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து பெருசாக இருக்கும், மெல்லியதாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் குளோரோஃபில் கண்டென்ட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்கும், சிலது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்லெஸ் லீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து அந்த சுனை அந்த மாதிரிலாம் இருக்காது. அதெல்லாம் இருந்தால் இன்னும் ரொம்ப அதிக சன்படும். அதுங்க வந்து ரொம்ப அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பரேஷனுக்குலாம் நிறைய தேவைப்படும். அது மட்டும் இல்லை, சில செடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பேட்டர்ன் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் அது ஈஸியாக வந்து லைட் அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த தன்மை அதுக்கு வந்து கிடைக்குது. இந்த மாதிரி தான் அதனுடைய தன்மை இருக்குது. தொட்டியில் நம்ம வச்சு வளர்க்கலாம் வீட்டுக்குள்ளேயே. கார்டன் இல்லைனாலும் நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ளே இந்த செடிகளை வளர்க்கலாம். இது உண்மையிலே ரொம்ப வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். தொட்டியில் வளர்க்குறது மட்டும் இல்லை, இதுக்கு ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சில செடிகளுக்கு வீக்லி ஒன்ஸு, சிலருக்கு ஒரு 2-3 நாளைக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து சத்து அந்த தொட்டி மண்ணிலேருந்து தான் கிடைக்குது. அப்போ வந்து அப்பப்போ அந்த தொட்டி மாற்றணும். அந்த வேலை மட்டும்தான் இருக்குது. நம்ம ஒரு கொஞ்சம் அந்த லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இன்டோர் பிளான்ஸ் நம்ம வீட்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இடத்துலலாம் கார்பரேட் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இன்டோர் பிளான்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. நமக்கு அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு மாதிரி நமக்கு மைண்டில் பீஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இது ரெடியூசஸ் ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? கோபத்தையும் நம்முடைய மன அழுத்தத்தையும் இன்டோர் பிளான்ஸ் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது. இது குறித்து ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வசதியாகவும் ஒரு அமைதியான சூழலில் அவங்க அந்த மைண்ட் செட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன செய்யுமா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கு இல்லையா, கார்டிசால், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இன்டோர் பிளான்ஸ்க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி ரியல் பிளான்ஸ், சில இடத்துல வந்து இப்போ பிளான்ட்டோட பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்டோர் பிளான்ஸில். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குமா. அப்போ ஒரு செடினா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த அட்டென்ஷன் அது மேலே இருக்கும் போது அதனால கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இது குறித்து ரிசர்ச்சர்ஸ் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இன்டோர் பிளான்ஸ் இருக்கிற இடத்துல பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கூட நல்லா படித்து எக்ஸாம் நல்லா எழுதுகிற மாதிரியும், மற்ற இதுலக்கும் கொஞ்சம் அது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இன்டோர் பிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் மற்ற இதில் இல்லாமல் நம்ம மைண்ட் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதால அந்த இது வருது. அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய நம்ம இன்டோர் பிளான்ஸ் பார்க்குறோன்னு கேள்விப்பட்டோம். என்னென்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரம் அவங்கள வந்து அந்த ஹீலிங் நோய் தன்மையிலேருந்து காப்பாற்றுறதுக்கான அந்த இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் பண்ணும். ஏன்னா எந்த மனவியாதியாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் பக்கவாதம், அடிப்பட்ட ரிசர்ச் எதுவாக இருந்தாலும் இது நல்லா வந்து க்யூர் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நல்லா அதை பார்க்கும்போது மைண்டில் அமைதி கிடைக்கும் போது நமக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லை, இது பார்க்கறது நமக்கு சந்தோஷத்தையும் தரும்,
ஒரு லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆக்சுவலி அந்த இண்டோர் பிளான்ட்ஸை பார்க்கும்போது நார்மலாகவே நமக்கு இயற்கையான சூழல் வந்து நமக்கு மன அமைதியை தரும் நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த பர்பிள் பிளான்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கூட வந்து குறைக்குமா, சரிங்களா? அது மட்டும் இல்லை, நம்மளை வந்து நம்மளுடைய உற்பத்தி திறனை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக 15% கூடுதலாக வேலை செய்வோம் அந்த இண்டோர் பிளான்ட்ஸ் இருக்கும் போது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதனால வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு லைஃப் பிளசண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து மெயினாக இது இண்டோர் பிளான்ட்ஸ் எதுக்குன்னா நமக்கு வந்து அது நமக்கு சுற்றி இருக்கிற காற்றை வந்து சுத்தப்படுத்தும். ஏர் சுத்தப்படுத்துறது, அந்த சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. எல்லா பிளான்ட்ஸுமே இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அசுத்தமான அந்த விஷத்தன்மை உள்ள காத்தெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ நிறைய பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 hours வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் எப்படின்னா இப்போ ஸ்னேக் பிளான்ட், அப்புறம் பீஸ் லில்லி, மணி பிளான்ட் மெயினாக எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 hours வந்து ஆக்சிஜன் கொடுக்குமா. ஸோ வீட்டில் எல்லாருமே இதெல்லாம் லோ மெயின்டெனன்ஸ் தான் நம்ம மெயினாக சொல்கிற செடிகள்லாம். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சோம்னா ரொம்ப நல்லது. ஸ்னேக் பிளான்ட், மணி பிளான்ட், பீஸ் லில்லி, ஸ்பைடர் பிளான்ட், அலோவேரா, இத்தனையும் ஓகேங்களா, கத்தாழை எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் தரக்கூடியது. நம்ம வீட்டில் நம்ம ஃபர்னிச்சர், பெயிண்டிங், அப்புறம் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் அந்த விஷத்தன்மை காற்றெல்லாம் வந்து என்ன பண்ணுமோ அப்சார்ப் பண்ணிக்கிட்டு நமக்கு சுத்தமான காற்றை தான் தரும். ஏர் பியூரிஃபையர், ஓகேவா? அதனால வந்து இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நமக்கு அந்த நாய்ஸ் பொல்யூஷன் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணுமா. இந்த ஆஃபீஸ்லலாம் வந்து நிறைய பிரிண்டர்ஸு, ஃபோன் அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. அப்போ அங்கங்கே அங்கே செடிகள் வச்சுருக்கும் போது அந்த நாய்ஸும் கூட வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கக்கூடிய தன்மை உள்ளதுன்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பீஸ் லில்லி பிளான்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனையும் அப்சார்ப் பண்ணக்கூடியதான். ஸோ செடியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. தேவன் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு. அது ஈரப்பதத்தை வந்து சமநிலைப்படுத்தக்கூடியதான் இருக்குது. ஸோ இதன் மூலம் நம்ம என்ன பார்க்குறோம்னா கடவுள் வந்து இந்த இயற்கை அந்த இண்டோர் பிளான்ட்ஸ் மூலயமா நம்ம ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அளவுக்கு தான் கடவுள் என்ன செய்யணும் நம்ம இல்லத்துலேயும் வச்சிருக்கிறான்றதை பார்க்குறோம். நம்ம ஆவிக்குரிய எதுக்கு போகலாம். அது என்னன்னா மத்தேயு 9:35 நானே படிச்சிடுறேன். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்றாரு, எல்லாருக்கும் வந்து சுவிசேஷத்தை உபதேசிக்கிறாரு, வியாதிகளை குணமாக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் இண்டோர் பிளான்ட்ஸும் அதனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நம்ம ரொம்ப செலவும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி அது வந்து தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். எஸ்தர், ரூத், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்தர் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட சூழலில் போய் ராஜாவோட இடத்துல இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களை வந்து எப்படி யூத மக்களையும் அவங்க அந்த பரிசுத்தமான சூழ்நிலைக்கு கடவுளோட அப்படின்றத பார்க்குறோம். ரூத்தும் அதே மாதிரி தான் இல்லையா? அவங்க எப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்தாலும் அப்படிதான் இந்த செடிகள் என்ன இருக்குன்னா அது எந்த சூழல்லையும் வளரக்கூடியதாக இருக்குது. இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அது நல்லா கொஞ்சமான இதுலேயே வளரும். அந்த மாதிரி இது ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தான் தண்ணி தேவைப்படும், கொஞ்சம் தான் இதுவாக இருக்கும். ஆனால் நம்மளும் அதே போல் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துவை போல் அவருடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருப்போம், நன்மை தரக்கூடியவங்களாக இருப்போம். ஆமீன்.